வணக்கம் மக்களே. இந்த 3 வகையான வங்கி கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இயங்காது அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஒரு திடீர் அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எதற்காக இந்த 3 வகையான வங்கி கணக்குகள் இயங்காது, எதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் 3 வகையான வங்கி கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாட்டில் வங்கி கணக்குகள் இல்லாத குடிமக்கள் வெகு குறைவு. அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன. இந்நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பயன்படுத்தப்படாத கணக்குகளை 3 வகையாக பிரித்து மூடுவதாக தெரிவித்துள்ளது. முதலாவது வகையாக தொடர்ந்து 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன. இந்த கணக்குகளை பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இரண்டாவதாக 12 மாதங்கள் எவ்வித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாகும். இவையும் முடக்கும்படி கூறியுள்ள ரிசர்வ் வங்கி அந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட வங்கி கிளையை நேரடியாக அணுகுமாறு கூறியுள்ளது. மூன்றாவது வகை ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. எனவே இந்த 3 வகையான வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் முறை வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் டிஜிட்டல் முறையில் மோசடிகளும் அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தப்படாத வங்கி கணக்குகள் மூலமாக நிறைய சைபர் கிரைம் குற்றங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் எந்த ஒரு பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குகள் தான் சைபர் கிரைம் குற்றங்களுக்கு நிறைய ஈடுபடுத்தப்படுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 12 மாதங்கள் எந்த ஒரு பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளாமல் இருக்கீங்கன்னா அந்த கணக்குகளுமே பார்த்தீங்கன்னா செயலற்ற கணக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கணக்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஏதாச்சும் பேங்க்கில் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் பண பரிவர்த்தனைகள் அப்பப்போ செய்து கொண்டே தான் இருக்கணும். இல்லைனா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாச்சும் வரும். அது மட்டும் இல்லாமல் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா உங்கள் கணக்குலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டணமெல்லாம் பிடிப்பாங்க. ஸோ உங்களோட அமௌண்ட் தான் தேவையில்லாத வேஸ்ட் ஆகும். ஸோ மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் அடிக்கடி பண பரிவர்த்தனைகள் வந்து மேற்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் பயன்பாட்டிலே வச்சில்லாமல் ஒரு கணக்கு வச்சுட்டு இருந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வங்கி கிளையை நேரடியாக அணுகுனீங்கன்னா அதற்கான சொல்யூஷனை வந்து அவங்க சொல்லுவாங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.